food lovers, welcome back to our channel. இன்னைக்கு நாம கோகனட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம கோகனட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கோகனட் ஐஸ்கிரீம் பண்றதுக்கு நல்லா இளம் தேங்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காயை இந்த மாதிரி சின்னதா துருவி எடுத்துக்கோங்க. கோகனட் ஐஸ்கிரீம் பண்றதுக்கு ஒரு முழு தேங்காய் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஓரமாக வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த பால் கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால கம்மியாகவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சர்க்கரை நல்லா கரைகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த தேங்காயை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு இளநீர் சேர்த்துக்கோங்க. நான் இளநீர் எடுத்த கப்போட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ரா 1/2 கப் அளவுக்கு இளநீர் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோகனட் ஐஸ்கிரீம் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இதை நாம் இன்னும் கொஞ்சம் திக்காக மாற்றணும். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா நாம் இதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா இது அங்கங்கே கட்டி மாதிரி பிடிச்சிரும். அதனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது ஆல்ரெடி இருந்ததை விடவும் கொஞ்சம் திக்கா மாறி இருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை நாம் எந்த அளவுக்கு மிக்சியில் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை ஒரு 5 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூலிங்கை ஹையில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 5 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். இதை திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதை திரும்பவும் ஒரு பவுலுக்கு மாற்றி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நாம் ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கூலிங் எப்போவுமே ஹையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். நம்மளோட கோகனட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.